தூத்துக்குடி ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் திரு ஏசாத்துறையை சந்திக்கிறோம். இன்றைய காலையில் உங்களுடைய தலைவர் இன்றைய காலையில் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொஞ்ச நேரத்து வரைக்கும் சொல்லலாம், அவர் திமுகவோட இணைஞ்சதாக ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இது அவருடைய குடும்ப நலன் கருதி, பொது நலன் கருதி இல்லை, அவர் குடும்ப நலன் கருதி இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் திமுகவை வேரோடு ஒழிக்க வேண்டும் என்றுதான் கட்சியை வளர்த்தார்கள், ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு எடுத்தது கழக நிர்வாகிகளை, அவரை நம்பி சென்ற கழக நிர்வாகிகளை நட்டாற்றில் விட்டு இன்றைக்கு சென்றிருக்கிறார். அவர் எடுத்த முடிவு தவறான முடிவு, தவறான செயல். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு புரட்சி தலைவி அவரை எந்த 3 முறை முதலமைச்சர் ஆக்கினாரோ அம்மா அவருடைய திருப்பணத்தையே இன்றைக்கு பையிலிருந்து எடுத்துக்கொண்டு செல்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அவரோட பயணித்த காலத்தில் மறந்து விட்டோம். எனவே எங்கள் பயணித்த காலங்களிலிருந்து எங்களெல்லாம் நடு ஆற்றில் விட்டு சென்றிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களை உண்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் எங்கள் கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி அடுத்த கட்ட முடிவுகளை எடுப்போம் என்று தெரியும். நீங்கள் எத்தனை வருஷமா அந்த அதிமுக இருந்தீங்க? கிட்டத்தட்ட இன்றைக்கு 65 வயது ஆகிறது. புரட்சி தலைவர் 72 கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சிறுவனாக இருந்து முத தாமரை கொடி ஏற்றி 2ஆம் கட்டில் ஏற்றுகின்ற போது நாங்கள் ஒரு பீசா முட்டாயை வாங்கி கொண்டு இந்த இயக்கத்தில் நாங்கள் பயணம் செய்தேன். இன்றைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக இந்த கழகத்தில் பணியாற்றி இருக்கின்றேன். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மாதான் எங்களுக்கு குலதெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் இருந்து எந்த அளவும் பின்வாங்க மாட்டோம். எங்களுக்கு தலைவர் தலைவிதான் என்பதை தெரிவித்து முடிவு எங்களுடைய கழகத்து நிர்வாகிகளுடன் கலந்து பேசி நல்ல முடிவினை எடுப்போம், கழக பணியாற்றுவோம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியை பின்பற்றுவோம் என்று. நன்றி.